சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. விவசாயிகளுக்கென மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. விவசாயிகள் வங்கி கணக்கிற்கு வரப்போகும் ஒரு 2000 பற்றி யாருக்கெல்லாம் வருதுன்னு தெளிவாக நம்ம விரிவாக காணலாம் வாங்க. நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம். விவசாயத்தையும் விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் மத்திய மாநில அரசு பல வகையான நிதி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம். இந்த திட்டத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் இது. விவசாயிகளுக்கென உதவித்தொகையும் இதில் வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு இந்த உதவித்தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. 19வது தவணைகளுக்காக காத்திருக்கும் விவசாயிகள். PM கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகள் வங்கி கணக்கிற்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் இதுவரை 18 தவணைகள் பணம் வழங்கப்பட்டுள்ளது. 19வது தவணை எப்பொழுது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என விவசாயிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதன்படி 19வது தவணை பணம் எப்பொழுது கிடைக்கும் எனவும் குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி பிரதான் மந்திரியின் PM கிசான் திட்டம் 19வது தவணைக்காக வரும் பிப்ரவரி மாதம் கிடைக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன் மூலம் EKYSனா என்னன்னு கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி PM கிசான் திட்டத்தில் விண்ணப்பிக்கும் விவசாயிகள் கட்டாயம் EKYS செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாத விவசாயிகளுக்கு PM கிசான் 19வது தவணை கிடைப்பதில் காலம் தாமதம் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. EKYS செயல்முறையை முடிக்க விவசாயிகள் pmkisan.government.in என்ற இணையதளம் அல்லது அருகிலுள்ள CSC மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஆதார் இணைப்பு. PM கிசான் 19வது தவணையை பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்கை ஆதார் எண்ணுடன் இணைப்பது கட்டாயமாக உள்ளது. அவ்வாறு ஆதார் எண்ணை இணைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு பணம் கிடையாது. இதற்கு உங்களுக்கு எந்த வங்கியில் கணக்கு உள்ளதோ அந்த வங்கிகளுக்கு சென்று ஆதார் இணைப்பு செய்ய வேண்டும். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள் உடனுக்குடன் உண்மை அறிவிப்புகள் அனைத்தும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.